ஹாய் கைஸ், ஐம் ராஜ்குமார். ஐ எம் ஃப்ரீலான்சர். டுடே வந்து பார்த்தீங்கன்னா, நம்மளோட சப்ஸ்கிரைபருக்கு வந்து நம்ம ஆர்டிகல்ஸ் வந்து டெலிவரி கொடுத்துருக்கோம். அதை பற்றியான ஃபுல் டீட்டெயிலான ஒரு வீடியோ தான் அது. ஓகேங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், உங்களுக்கு யாருக்காவது கூகுள் ஆட்சன்ஸ் மானிட்டேஷனுக்காக நீங்கள் ட்ரை பண்ணிகிட்ருக்கீங்க, அல்லது ஆட் மேனேஜர் அண்ட் ஆட் மோப்பர். ஓகேங்களா? ஸோ உங்களுக்கு நீங்கள் மோர் தென் ஆட்சன்ஸில் ஏதாவது மானிட்டேஷனுக்காக நீங்கள் ட்ரை பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னும் போது, உங்களுக்கு கண்டிப்பாக கண்டென்ட் ரைட்டிங் சர்வீஸ் வந்து தேவைப்படலாம். அதாவது கண்டென்ட் கிரியேட் பண்ணி நம்ம பப்ளிஷ் பண்ணால் மட்டும்தான் கூகுள் ஆட்சன்ஸ் பொறுத்த வரைக்கும் நம்மளால் மானிட்டேஷன்ன்றது ஒன்று வாங்கவே முடியும். சரிங்களா? ஸோ உங்களுக்கு வந்து கண்டென்ட் ரைட்டிங் சர்வீஸ் தேவைப்படுது அப்படின்னா, நீங்கள் தாராளமாக என்னை காண்டாக்ட் பண்ணி உங்களால் ஆர்டிகல்ஸ் வாங்கிக்க முடியும். மோர் தென் நீங்கள் எனி கேட்டகரி எந்த கீவேர்டு கொடுத்தாலுமே என்னால் வந்து ஆர்டிக்கல் ப்ரொஃபஷ்னலாக பண்ணி கொடுக்க முடியும். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் கொடுக்கக்கூடிய ஒவ்வொரு கீவேர்ட்ஸுமே 100% கூகுளில் ரேங்க் ஆகிற விதத்தில் தான் நம்ம வந்து ஆர்டிகல்ஸ் வந்து கிரியேட் பண்ணி கொடுப்போம். ஓகேங்களா? ஸோ இது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் பியூர் ஒய்டாட் எஸ்இஓ வந்து ஃபாலோ பண்ணுறோம். அது இல்லாமல் கூகுளில் எப்படியாப்பட்ட கோர் அப்டேட்டுமே வந்தாலுமே நான் கொடுக்கக்கூடிய ஆர்டிகல்ஸ் எல்லாம் உங்களுக்கு வந்து பாலிசி வேல்யூஷனும் அது போல் எப்போவுமே வராது. ஓகேங்களா? ஸோ உங்களுக்கு யாருக்காவது கண்டென்ட் ரைட்டிங் சர்வீஸ் தேவைப்படுது அப்படின்னா, நீங்கள் கீழே டிஸ்கிரிப்ஷனில் என்னுடைய காண்டாக்ட் நம்பர் கொடுத்துருக்கேன். அது போக வீடியோவிலையும் நீங்கள் பார்த்தாலே தெரியும் காண்டாக்ட் நம்பர். சரிங்களா? டிஸ்கிரிப்ஷனை கிளிக் பண்ணும்போது உங்களுக்கு வாட்ஸ்அப் லிங்க்கு, டெலகிராம், இன்ஸ்டாகிராம்னு சொல்லிட்டு சோஷியல் மீடியா எல்லா லிங்க்குமே கிடச்சிரும். நீங்கள் லேடிஸ் அண்ட் ஜென்ஸ் இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் உங்களுக்கு டவுட்டாக இருக்கா அல்லது ஏதாவது பெய்டு சர்வீஸாக தேவைப்பட்டாலுமே நீங்கள் டேரெக்டாக கால் பண்ணி ஆர்டர் வந்து ப்ளேஸ் பண்ணிக்கலாம். சரிங்களா? ஸோ ஃபார் ஆர்டிக்கலோடைய ப்ரைஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா, நம்ம 200 நம்ம கொடுத்துட்ருக்கோம். ஃபார் ஆர்டிக்கலுக்கு மினிமம் வேர்ட்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா 1500 வேர்ட்ஸ் வந்து அதிகபட்சம் நம்ம 2000 ப்ளஸ். ஓகேங்களா? 2000 வேர்ட்ஸுக்கு மேலே நம்ம பண்ணி கொடுத்துட்ருக்கோம். ஓகேங்களா? இது வந்து பார்த்திங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் எஸ்இஓ ஃப்ரெண்ட்லியாக இருக்கும். 100% ஆட்சன்ஸ் அப்பொழுதுமே நீங்கள் வந்து வாங்கிக்க முடியும். சரிங்களா? தென் இதில் ஹைலைட்டான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து ஆட்சன்ஸில் மானிட்டேஷன் வாங்கிட்டு ஆட் மேனேஜர், ஓகேங்களா? ஆட் மேனேஜர்னா ஏடிஎக்ஸ்னு சொல்லுவாங்க ஒரு சிலர் வந்து. ஓகேங்களா? ஸோ நீங்கள் ஆட் மேனேஜர்லையுமே ஒர்க் பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னும் போது உங்களால் இசிபிஎம் இன்க்ரீஸ் பண்ணிக்க முடியும். ஓகேங்களா? ஏன்னா நம்ம வந்து ஐசிபிசி ஆர்டிகல்ஸுமே வந்து நம்ம ப்ரொவைட் பண்ணிகிட்ருக்கோம். ஓகேங்களா? ஐசிபிசி ஆர்டிக்கல் அப்படின்னா இன்சூரன்ஸ், லாயர், கார் ஆக்சிடென்ட், பைக் இன்சூரன்ஸ், இது போல் டயர் 1 கண்ட்ரியில் மோர் தென் நம்ம 20 கண்ட்ரி டார்கெட் பண்ணி ஒர்க் பண்ணி கொடுப்போம். அதில் ஸ்பெசிஃபிக்காக வந்து பார்த்தீங்கன்னா யூஎஸ், யூகே, ஆஸ்திரேலியா, கனடா, சிங்கப்பூர், ஃப்ரான்ஸ், கத்தார், ஜெர்மனி, ஓகேங்களா, சிங்கப்பூர், இது போல் நம்ம டயர் 1 கண்ட்ரி டார்கெட் பண்ணுவோம். அதில் ஸ்பெசிஃபிக்காக எப்படி சொல்கிறது, யூஎஸ், யூகே, ஆஸ்திரேலியா, கனடா, இது 4 கண்ட்ரிக்கு தான் நம்ம வந்து இம்பார்ட்டன்ட் கொடுக்குறது. ஓகேங்களா? ஸோ இது ஏன் ப்ரோ நீங்கள் ஸ்பெசிஃபிக்காக இந்த 4 கண்ட்ரி மட்டும் நீங்கள் வந்து ஃபோக்கஸ் பண்ணுறீங்க, அதுக்கான ரீசன் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிங்க அப்படின்னா, அதாவது நான் மோர் தென் ஆட்சன்ஸில் ஒர்க் பண்ணி கிட்டத்தட்ட என்னோடய எக்ஸ்பீரியன்ஸில் எனக்கு அதிகமாக வந்ததுன்னு பார்த்தாச்சுன்னா ரெவன்யூ அதாவது இந்த யூஎஸ், யூகே, ஆஸ்திரேலியா, கனடா, இது 4 மட்டும்தான். ஓகேங்களா? அது இல்லாமல் இந்த கண்ட்ரி டார்கெட் பண்ணால் மட்டும்தான் உங்களுக்கும் ரெவன்யூ வருன்றது ஒரு உண்மை. ஓகேங்களா? நான் சொல்கிறத விட்டுட்டு நீங்கள் இல்லை எனக்கு பிடிச்சதில் தான் நான் ஒர்க் பண்ணுவேன் அப்படின்னா உங்களுக்கான ரெவன்யூன்றது கம்மியாக வருமா தவிர மற்றபடி வேறு எதுவும் கிடையாதுங்க. இவ்வளோ தானே தவிர மற்றபடி சொல்லிக்கிறதுக்கு இங்கே ஒன்றும் கிடையாது. இல்லை நான் நம்ப மாட்டேன், இதுக்கு எதனா ரிப்போர்ட் இருக்குது அப்படின்னா இருக்கு நண்பா. என் சேனலில் போய்ட்டு ஆட்சன்ஸில் சம்மந்தமாக வீடியோஸ் பாருங்கள். மோர் தென் 1000+ வீடியோஸ்க்கு மேலே நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். ஓகேங்களா? 1000 வீடியோஸ்க்கு மேலே, அதில் 2 இயர்ஸ்க்கு மேலே நான் எக்ஸ்பெரிமெண்ட்டாகவும் பண்ணி காமிச்சிருக்கேன். என் சேனல் இருக்கக்கூடிய எல்லா வீடியோஸும் செக் பண்ணி பாருங்கள். ஓகேங்களா? அதில் ஒரு நோட்டு எடுத்து வச்சுட்டு அதில் ஸ்பெசிஃபிக்காக எந்தெந்த கண்ட்ரியில் நமக்கு அதிகமான ரெவன்யூ கிடச்சிருக்கு அப்படின்றத நீங்கள் பார்த்தாலே உங்களுக்கு ஓரளவுக்கு ஐடியா கிடச்சிரும். ஓகேங்களா? ஏன் நான் அப்படி சொல்கிறேன்றது. ஸோ அதனால் செக் பண்ணி பாருங்கள். ஓகேங்களா? ஸோ இப்போது ஆர்டிக்கல் வந்து ஃபஸ்ட்டுலேருந்து எண்டு வரைக்கும் உங்களுக்கு நான் பேஜை ஸ்க்ரோல் பண்ணி காமிச்சிருப்பேன். ஆர்டிக்கல் எண்டில் பார்த்தீங்கன்னா என்னுடைய வாட்ஸ்அப் அண்டு காண்டாக்ட் நம்பர், அதாவது வாட்ஸ்அப் லிங்க்கு, காண்டாக்ட் நம்பரு, பர்சனல் நம்பர் எல்லாமே ஒன்று தான். ஓகேங்களா? ஆர்டிக்கிளுடைய மாடல் பாருங்கள். ஆர்டிக்கிள் அதாவது இது ஏன் உங்களுக்கு நான் இவ்வளோ டீட்டெயில்டாக காட்டுறேன் அப்படின்னா, ஒவ்வொரு ஆர்டிக்கிளுமே நம்ம எந்த அளவுக்கு குவாலிட்டியாக கொடுக்குறோம் அப்படின்றத நீங்கள் ஒரு ரெஃபரன்ஸ் பார்க்கணும். அதுக்காக தான். தென் அது எல்லாமே உங்களுக்கு ஒரு ரிப்போர்ட்ஸ் கொடுக்குறோம் அப்படின்னா அந்த ஆர்டிக்கிள் யூசர்ஸ் வந்து பப்ளிஷ் பண்ணுறதுக்கு முன்னாடியே நம்ம வந்து வீடியோ எடுத்து நான் யூடியூப்பில் பப்ளிஷ் பண்ணிவிடுவேன். சரிங்களா? தென் இந்த அளவுக்கு யாருமே பண்ண மாட்டாங்க நண்பா. ஆனால் நம்ம வந்து யூசர்ஸ்க்கு வந்து எந்த அளவுக்கு குவாலிட்டியாக கொடுக்குறோம் அப்படின்றது ஒரு இன்ஃபர்மேஷனை கொடுக்குறதுக்காக நம்ம பண்ணிகிட்ருக்கோம். ஓகேங்களா? ஸோ உங்களுக்கு ஆட்சன்ஸ் அப்ரூவலுக்காக வேணும், இல்லை ஆட் மேனேஜர் இசிபிஎம் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்காக ஆர்டிகல்ஸ் வேணும் அப்படின்னா நீங்கள் தாராளமாக வாங்கி யூஸ் பண்ணிக்கலாம். தென் ஒவ்வொரு ஆர்டிக்கிளையுமே ஒரு பிகினராக வந்து ஃபஸ்ட் டைம் நீங்கள் எங்கிட்ட ஆர்டர் கொடுத்தாலும் சரி, இல்லை கண்டினியூஸாக ஆர்டர் கொடுத்தாலுமே சரி, நம்ம ஒவ்வொன்றும் ஃபர்தராக செக் பண்ணி ப்யூராக கூகுளில் ரேங்க் ஆகாத ஒரு விதத்தில் தான் நம்ம கொடுப்போம். நம்ம ஸ்டார்டிங்கே சொன்னோம், ஒவ்வொரு ஆர்டிக்கிளுமே வந்து நம்ம வந்து பார்த்திங்கன்னா 1500 வேர்ட்ஸ் வந்து 2000 வேர்ட்ஸ் வரைக்கும் நம்ம ப்ரொவைட் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு வேர்ட்ஸ் எவ்வளோ இருக்குன்னு பார்த்துருவோம். இப்போ வேர்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா 2476 வேர்ட்ஸில் நம்ம வந்து பண்ணி கொடுத்துருக்கோம். நம்ம கேரண்டி கொடுக்குறது எவ்வளோ அப்படின்னா 1500 வேர்ட்ஸ் வந்து அதிகபட்சம் 2000 வேர்ட்ஸ் ப்ளஸ். ஓகேங்களா? இவ்வளோ தான். சரிங்களா? ஸோ ஆர்டிக்கிளுக்குள்ளே பார்த்திங்க அப்படின்னா
நீங்கள் எங்கிட்ட வாங்குறீங்க அப்படின்னா உங்களுக்கு கம்பல்சரி மெயிலில் தான் நம்ம வந்து அதாவது ஆர்டர்ஸ் வந்து டெலிவரி கொடுப்போம். சரிங்களா? தென் இது வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு டாக்குமெண்ட்ஸ்குள்ளேயும் நம்ம வந்து எந்தெந்த டூலில் செக் பண்ணி ஆர்டிகல்ஸ் வந்து உங்களுக்கு கொடுக்குறோம் அப்படின்றத நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ராஜ்குமார் எஸ்யூ சர்வீஸ் இது வந்து காமனாக வந்துடும். உங்களுக்கு எந்த நேமில் தான் மெயிலுமே வந்து ரிசீவ் ஆகும். சரியா? தென் இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு டாக்குமெண்ட்டிலும் என்னுடைய காண்டாக்ட் நம்பர் வாட்ஸ்அப் எங்களுக்கு கிடச்சிடும். அது எல்லாமே யூசர்ஸ் என்ன ரெக்குவயர்மெண்ட்டுக்கு ஆர்டிகல்ஸ் கேட்குறாங்கன்றதை நம்ம மென்ஷன் பண்ணிவிடுவோம். ஓகேங்களா? ஸோ இங்கே ஆர்டிகல் ரைட்டிங் சர்வீஸ் ஃபார் ஆட்சன்ஸ் அப்ரூவல் அவர் வந்து ஆட்சன்ஸ் அப்ரூவலுக்காக ஆர்டர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஆட்சன்ஸ் அப்ரூவலுக்காக கொடுக்குறோம். இதுவே பிஸ்னஸ் இல்லை ரெஸ்டாரண்ட் இல்லை டிஜிட்டல் மார்க்கெட்டிங் காமர்ஸ் இது போல் யூஸருடைய ரெக்குவயர்மெண்ட்டை பொறுத்து அந்த இடத்த கீவேர்ட்ஸுமே சேஞ்ச் ஆகும். ஒன்று அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா நம்ம எந்தெந்த டூலில் செக் பண்ணி கொடுக்குறதுக்கான ரிப்போர்ட் கொடுத்துருக்கோம். 100% யூனிக்காக இருக்கும். தென் பிளாகரிசம் பார்த்திங்கன்னா அதுவுமே 100% யூனிக்காக இருக்குது. ஓகேங்களா? தென் ஒரு பிகினராக வந்து ஃபஸ்ட் டைம் வந்து நீங்கள் என்ட்ரு ஆகுறீங்க பிளாகிங்குள்ளே என்ட்ரு ஆகுறீங்க அப்படின்னும் போது நீங்கள் பிளாகரில் அக்கௌண்ட்டில் ஒர்க் பண்ணுறீங்க. ஓகேங்களா? வித்தவுட் ஃப்ரீ காஸ்ட்டில் ஓகேங்களா? 0 இன்வெஸ்ட்மெண்ட்டில் ஃப்ரீயாக லேர்ன் பண்ணக்கூடிய ஒரே டிபார்ட்மெண்ட்டு பிளாகர் மட்டும்தான். இல்லை நான் வந்து ப்ரொஃபஷ்னலாக ஒர்க் பண்ண போகிறேன், அது மட்டும் இல்லாமல் ஒரு லாங் டைம் ஒரு 5லேருந்து 10 வருஷம் ஓகேவா லாங் டைமாக ஒர்க் பண்ண போகிறோம் அப்படின்னா உங்களுக்கு வந்து பிளாகர் செட் ஆகாது. வேர்ட்பிரஸ் தான் ஒன் ஆஃப் த பெஸ்ட்டாக இருக்கும். ஓகேவா? தென் நீங்கள் பிளாகரில் விட்டுட்டு வேர்ட்பிரஸ் பக்கம் அட்வான்ஸ் லெவலில் வரும்போது கண்டிப்பாக உங்களுக்கு வந்து ஃபோக்கஸ் கீவேர்ட்னா என்ன, மெட்டா டிஸ்கிரிப்ஷனா என்ன, டைட்டில்னா என்னன்னு தெரிஞ்சுக்கணும். இது காமனாக 3 தான். ஓகேங்களா? இது 3 மட்டும் பர்ஃபெக்டாக கொடுத்துட்டிங்க அப்படின்னாலே உங்களுக்கு எஸ்இஓ ஸ்கோருன்றது மோர் தென் 58லேருந்து 60 வரைக்கும் நீங்கள் ஈஸியாக அச்சீவ் பண்ணிவிடுவீங்க. ஓகேங்களா? அதுக்கப்புறம் பேசிக் ஆன் பேஜ் எஸ்இஓ, ஆஃப் பேஜ் எஸ்இஓ, டெக்னிக்கல் எஸ்இஓ இது 3 மட்டும் ஃபர்தராக ஃபாலோ பண்ணால் போதும். ஆன் பேஜ் அண்ட் ஆஃப் பேஜில் வந்து பார்த்திங்க அப்படின்னா இப்போது ஃபோக்கஸ் கீவேர்டு கொடுத்தாச்சு, மெட்டா டிஸ்கிரிப்ஷன் வந்து கொடுத்தாச்சு. அடுத்ததாக வந்து டைட்டில் இது 3 கொடுத்துட்டு வரேன். ஒரு இன்டர்னல் லிங்க்கு ஒரு அவுட்பாண்ட் லிங்க்கு இது 2 ஆட் பண்ணிவிட்டு கண்டென்ட்டில் எங்கேயாவது ஒரு 4 இமேஜ் ஆட் பண்ணிவிட்டு ஃபியூச்சர் இமேஜ் ஒன்று ஆட் பண்ணால் போதும். இது ஃபாலோ பண்ணவே உங்களுக்கு மோர் தென் 85%லேருந்து 90% எஸ்இஓ ஸ்கோர்ஸ் வந்து அச்சீவ் பண்ணிவிடுவீங்க. ஓகேங்களா? தென் இதில் வந்து பார்த்திங்கன்னா யூசர்ஸ்க்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகணும். பார்த்த உடனே நம்ம ஒரு ஆர்டிகல்ஸ் நம்ம ஒருத்தருக்கு கொடுக்குறோம். ஒரு பிகினராக இருந்தால் கூட ஃபோக்கஸ் கீவேர்டு என்னன்றது அவங்க வந்து அதாவது தெரியக்கூடாது. அது தெரியக்கூடாதுன்ற பாருங்கள் புரிஞ்சுக்கணும். ஓகேங்களா? ஏன்னா ஒரு யூசர் வந்து ஒரு கீவேர்ட்ஸ் நம்மக்கிட்ட கொடுத்துட்றாங்க. பட் ஆனால் டைட்டிலே ஃபோக்கஸ் கீவேர்டு இருக்கும். பட் ஆனால் பிகினருக்கு வந்து அந்த ஃபோக்கஸ் கீவேர்டு கரெக்டாக எதோட முடியுது அப்படின்றது தெரிஞ்சுக்க மாட்டாங்க. ஓகேங்களா? ஆனால் நம்ம இங்கே பாருங்கள் ஃபோக்கஸ் கீவேர்டு தெளிவாக நம்ம கொடுத்துருக்கோம். ஓகேங்களா? தென் அடுத்ததான் மெட்டா டிஸ்கிரிப்ஷன். நீங்கள் வந்து வேர்ட்பிரஸில் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னும் போது கம்பல்சரி வந்து நீங்கள் எஸ்ட் எஸ்இஓ அண்ட் ரேங்க் மேத் அண்ட் ஆல் இன் ஒன் எஸ்இஓ இது 3 தான் நீங்கள் யூஸ் பண்ணுவீங்க. இதை தாண்டி நீங்கள் எந்த ப்ளகின் யூஸ் பண்ணாலுமே உங்களுக்கு மெட்டா டிஸ்கிரிப்ஷன் வந்து 150 வேர்ட்ஸில் நம்ம கொடுத்துருப்போம். ஓகேங்களா? ஸோ நீங்கள் ஈஸியாக எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா H1 அடுத்ததாக பேராகிராஃப் அரேஞ்ச்மெண்ட்டு பாருங்கள். ஒவ்வொரு பேராகிராஃபும் மோர் தென் நம்ம வந்து 150 வேர்ட்ஸ்க்குள்ளேயே நம்ம அரேஞ்ச் பண்ணியிருப்போம். ரீசன் என்ன அப்படின்னா ரீடபிலிட்டி ஸ்கோர்ஸ் வந்து நம்ம இன்க்ரீஸ் பண்ணோம் அப்படின்னாலே கம்பல்சரி வந்து நம்ம இதை 150 வேர்ட்ஸ்க்குள்ளே நம்ம அரேஞ்ச் பண்ணால் மட்டும்தான் இது பாசிபிள் ஆகும். நீங்கள் வந்து ஒரு ஃப்ரெஷராக வந்து கண்டென்ட் ரைட்டிங்க்கு லேர்ன் பண்ணிகிட்ருக்கீங்க, ஒர்க் பண்ணிகிட்ருக்கீங்க, இல்லை நீங்கள் வந்து மற்றவங்களோட வெப்சைட் வந்து எடுத்து ஆடிட்டிங் பார்த்து எஸ்இஓக்காக நீங்கள் ட்ரை பண்ணிகிட்ருக்கீங்க, புஷ் பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னும் போது நீங்களுமே இது பேட்டர்னை ஃபாலோ பண்ணலாம். 150 வேர்ட்ஸ்க்குள்ளே பேராகிராஃப் அரேஞ்ச் பண்ணுறது நீங்கள் ஃபாலோ பண்ணுறீங்க அப்படின்னும் போது ரீடபிலிட்டி ஸ்கோர்ஸ் மோர் தென் 16+ வந்து நீங்கள் அச்சீவ் பண்ண முடியும். ஓகேங்களா? சரி, இதில் தேவைப்படுற இடத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா வேர்ட்ஸ்லாம் நம்ம வந்து போல்டு பண்ணி காமிச்சிருப்போம். ரீசன் என்ன அப்படின்னா இன்றைக்கி ரேஞ்சுக்கு கூகுளில் ஒரு ஆர்டிக்கல் ரேங்க் ஆகணும் அப்படின்னா அதுக்கு எப்படிலாம் ஒரு ஆர்டிகல்ஸ் இருக்கணுமோ அந்தளவுக்கு யூனிக்காக நம்ம வந்து இதை நம்ம பண்ணி கொடுத்துட்ருக்கோம். ஸோ பாருங்கள் H2 H3 மோர் தென் பேராகிராஃப்ஸ் மறுபடியும் பார்த்திங்கன்னா H2 H3ன்னு சொல்லிட்டு போய்கிட்டே இருக்கும். தென் இதிலே வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒவ்வொரு கீவேர்ட்ஸ் பொறுத்து புல்லட் பாயிண்ட்ஸ் அண்டு நம்பர் ஆஃப் பாயிண்ட்ஸ் வந்து யூஸ் பண்ணுவோம். ஓகேங்களா? தென் இதிலே வந்து பார்த்திங்கன்னா H3 H4 கூட வரும். ஸோ யூசர்ஸ் வந்து மொபைல் ரிவ்யூ அண்டு லேப்டாப் ரிவ்யூ போல் அவங்க கீவேர்ட்ஸ் ப்ரொவைட் பண்ணியிருக்கிறதால வந்து பார்த்திங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து நாம் அந்த புல்லட் பாயிண்ட்ஸ் நம்பர் ஆஃப் பாயிண்ட்ஸ் ஆட் பண்ணாமல் அவங்களுக்கு ஏன்னா வந்து ஒவ்வொரு ஆர்டிகிள்ஸ் ஒவ்வொரு கீவேர்ட்ஸுமே ஒரு பேட்டர்ன் இருக்குது நம்ம ரெடி பண்ணுறோம் அப்படின்னாலே சரிங்களா? ஸோ இந்த ஒரு கீவேர்ட்ஸ் கொடுக்குறாங்க அப்படின்னா எதுக்கு புல்லட்ஸ் பாயிண்ட்ஸ் போடணுமோ அதுக்கு புல்லட் பாயிண்ட்ஸு, இது நம்பர் ஆஃப் பாயிண்ட்ஸ்னால் நம்பர் ஆஃப் பாயிண்ட்ஸ் அதை போல் நம்ம கொடுப்போம் சரிங்களா? ஸோ இப்போது ஒரு ஆர்டிக்கல் வாங்குறீங்கன்னா இது போல தான் இருக்கும். தென் இது வந்து நீங்கள் வாங்குறீங்க அப்படின்னும் போது நம்ம ஆஃபர்ஸ் கொடுத்துட்ருக்கோம் தெரிஞ்சுக்குங்க. தென் நீங்கள் வந்து எங்கிட்ட வந்து ஒரு ஆர்டிக்கல் வாங்கினாலும் சரி 10 ஆர்டிக்கல் வாங்கினாலும் சரி உங்களுக்கு ராஜ்குமார் எஸ்இஓ சர்வீஸ் இந்த மெயிலில் தான் உங்களுக்கு வந்து ரிசீவ் ஆகும். ஸோ இது வந்து நம்ம யூசர்ஸ்க்கு மெயில் வந்து டெலிவரி கொடுத்ததுக்கான ரிப்போர்ட்டு தான் நீங்கள் வந்து பார்த்துட்ருக்கீங்க சரிங்களா? ஸோ ஒவ்வொரு மெயிலையுமே வந்து நம்மளோட இன்ஃபர்மேஷன் டீட்டெயிலாக நம்ம கொடுத்துருப்போம்.
தென் என்னை காண்டாக்ட் பண்ணுறதுக்கான வாட்ஸ்அப் லிங்க், என்னோடய காண்டாக்ட் நம்பர் எல்லாமே மெயிலில் உங்களுக்கு கிடச்சிரும். தென் மெயிலில் காண்டாக்ட் பண்ணுறதா இருந்தால் மெயில் ஐடியுமே கிடச்சிரும். சரிங்களா? ஸோ மெயிலே நம்ம வந்து தெளிவாக மென்ஷன் பண்ணி கொடுத்துருப்போம் நண்பா. நம்ம எவ்வளோ வேர்ட்ஸில் பண்ணி கொடுத்துருக்கோம், 1500 வேர்ட்ஸ் வந்து 2000 வேர்ட்ஸ் நம்ம வந்து பண்ணி கொடுத்துருக்கோம். நம்ம ஸ்டார்டிங் சொல்லியாச்சு. சரிங்களா? ஸோ இதில் வந்து பாருங்கள், அது வந்து எல்லாருக்குமே காமன் தான். நம்ம வந்து ஒருத்தருக்கு வந்து கம்மியாகவும் ஒருத்தருக்கு வந்து அதிகமாகலாம் கிடையாது. என்னை பொறுத்த வரைக்கும் எல்லாருமே என்னுடைய கிளைண்ட்ஸ் தான். ஓகேவா? சரி, கீழே எஸ்இஓ ஆட்டோமேஷன் நண்பா. நீங்கள் வந்து எஸ்இஓ பற்றி ஒரு பேசிக் நாலேஜ் இல்லைனா கூட பரவாயில்ல, நான் கொடுக்கக்கூடிய ஆர்டிகல் ஜஸ்ட் ஃபார் காப்பி பேஸ்ட் பண்ணால் மட்டும் போதும். எப்படி காப்பி பேஸ்ட் மட்டும் பண்ணால் போதிக்கும். ஏன்னா ஃபுல்லாகவே எஸ்இஓ ஆட்டோமேஷன்ன்றதை நம்ம பண்ணியே கொடுத்துருவோம். சரிங்களா? ஸோ ஆன் பேஜ் எஸ்இஓ, ஆஃப் பேஜ் எஸ்இஓ, டெக்னிக்கல் எஸ்இஓ, இது தாண்டி ஃபுல் அண்ட் ஃபுல் பியூர் வேர்டட் எஸ்இஓ ஃபாலோ பண்ணுறதால வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஈஸியாகவே ரேங்க்ன்றது ஒன்று ஆகும். சரியா? தென் பிளாகரிசம் 0, ரீடபிலிட்டி ஸ்கோர்ஸ். நம்ம வந்து நான் ஸ்டார்டிங்கே சொன்னதான் பேராகிராஃப் அரேஞ்ச்மெண்ட் 150 வேர்ட்ஸ்குள்ளே இருக்கிறதால உங்களுக்கு ரீடபிலிட்டி ஸ்கோர்ஸ்ன்றதுமே பக்கா யூனிக்காக இருக்கும். ஓகேவா? தென் ஹியூமன் ரேட்டிங் கண்டுன்றதால ஃபுல்லி நாம் அது ஒர்க் பண்ணுறதால அதுக்கு 100% கொடுத்துருக்கோம். தென் இதில் வந்து ஆஃபர்ஸ் வந்து ப்ரிவேட் பண்ணிட்டுருக்கோம். ஒரு பிகினராக வந்து ஃபஸ்ட் டைம் பிளாகிங்குள்ளே என்ட்ரி ஆகுறீங்க அப்படின்னும் போது ஒரு ஹோஸ்டிங் டொமைன் வாங்குறதுக்கு மோர் தென் 3,000 to 5,000 வரைக்கும் இன்வெஸ்ட் பண்ணுவீங்க, நீங்கள் வாங்க போகிற பேக்கேஜ் பொறுத்து. ஓகேங்களா? ஸோ ஒரு ஹோஸ்டிங் டொமைன் வாங்குறதுக்கே 5,000 இன்வெஸ்ட் பண்ணிவிட்டேன். இப்போ அடுத்தது ஒரு ப்ரீமியமாக ஒரு தீம்ஸ் வாங்கி நீ ஒர்க் பண்ணுவியா அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் ஒர்க் பண்ண மாட்டீங்க. ஆனால் என்னோடய சஜஷன் என்ன அப்படின்னா, ஒரு பிகினராக இருக்கீங்க, ஃபஸ்ட் டைம் பிளாகிங்குள்ளே என்ட்ரி ஆகிறீங்க, பட் நீ ஒரு 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 ஆர்டிகல்ஸ் க்ரியேட் பண்ணுறதுக்கு 1 டே கூட நீ டைம் எடுத்து பண்ணுவேன். ஆனால் அதோடய ஃபுல் ரிசல்ட்டை நீ தெரிஞ்சுக்கணும்ல, அப்படின்னா கம்பல்சரி ப்ரீமியம் தீம்ஸில் தான் ஒர்க் பண்ணி ஆகணும். இது யாரும் ஓப்பனாக சொல்ல மாட்டாங்க, பட் ஆனால் உண்மை இது தான். ஓகேங்களா? இது வரைக்கும் நான் பிளாகிங் உள்ள என்ட்ரி ஆகிட்டு ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். நான் ஒர்க் பண்ணக்கூடிய எல்லா வெப்சைட்டுக்கும் ப்ரீமியம் தீம்ஸ் தான், ஃப்ரீன்றது எதுவுமே கிடையாது. அது இல்லாமல் என்னுடைய கிளைண்ட்ஸ்க்கு எல்லாருக்கும் ப்ரீமியம் தீம்ஸ் தான் நம்ம வந்து கொடுத்துட்ருக்கோம். சரிங்களா? ஸோ அந்த விதத்தில் நீங்கள் எங்கிட்ட வந்து 10 ஆர்டிகளுக்கு மேலே அட்டன் டைமில் ஆர்டர் கொடுக்குறீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஜென்ரல் ப்ளஸ் ப்ரீமியம் தீம்ஸ் வந்து நம்ம ஃப்ரீயாகவே ஆக்டிவேட் பண்ணி கொடுத்துட்ருக்கோம். ஓகேங்களா? ஸோ இது வந்து ஆஃபர்ஸ் வந்து வீடியோவில் நிறைய பேருக்கு சொன்னால் யாரும் நம்ப மாட்டேங்கிறாங்க. அதனால் எல்லாருக்கும் மெயிலே நம்ம அதை வந்து அட்டாச் பண்ணி அனுப்பிச்சிடுறது. இங்கே பாருங்கள், பையிங் ஃபார் 10+ ஆர்டிகல்ஸ் இன் 1 ஆர்டர். இது வந்து நம்ம தெளிவாக மென்ஷன் பண்ணி கொடுத்துருக்கோம். ரீசன் என்ன அப்படின்னா, நீங்கள் வந்து ஒரு வெப்சைட்டுக்கு தனியாக கீ பர்ச்சேசிங் பண்ணோம் அப்படின்னா மோர் தென் ஒரு கீ மட்டுமே உங்களுக்கு 5,000 கிட்டத்தட்ட வந்துடும். ஓகேங்களா? ஆனால் நாம் வந்து ஒரு ஃப்ரீலான்ஸராக நான் ஒர்க் பண்ணிட்டு இருந்தாலும் எனக்கு வந்து மல்டிபிள் கிளைண்ட்ஸ் வந்து இருக்காங்க. ஓகேங்களா? நான் ஒன் டைம் ஒரு கீ பர்ச்சேசிங் பண்ணுறது எனக்கு மோர் தென் ஒரு 22,000 இவ்வளோ தான் ஆகணும் வச்சுக்கோங்க. ரொம்பலாம் கிடையாது. ஒரு 20,000 பே பண்ணி நான் வாங்குறேன் அப்படின்னா என்னால் மோர் தென் ஒரு 500 வெப்சைட்டுக்கு கீ ஆக்டிவேட் பண்ணிக்க முடியும். புரியுதுங்களா? ஸோ நான் வந்து ஒரு 20 பேருக்கு ஆக்டிவேட் பண்ணாலே நான் இன்வெஸ்ட் பண்ண அமௌண்ட் என்னால் எடுத்துட முடியும். புரியுதுங்களா? அப்போது மற்றவங்களுக்குலாம் இது வந்து பெனிஃபிட்ஸாக இருக்கணும்ல. அது இல்லாமல் என்னோட கிளைண்ட்டாக இருக்காங்க அப்படின்போது நான் வெப்சைட் பில்டு பண்ணுறது 3 விதமான பேக்கேஜில் பில்டு பண்ணி கொடுத்துட்ருக்கேன். 7,000, 15,000, 25,000. ஒவ்வொரு பேக்கேஜுக்கும் ஒவ்வொரு பெனிஃபிட்ஸ் இருக்கும். நீங்கள் பேசிக் பிளான் எடுத்தாலும் சரி, ப்ரீமியம் பேக்கேஜ் எடுத்தாலும் சரி. ஓகேங்களா? உங்களுக்கு ப்ரீமியம் தீம்ஸ்ன்றது கம்பல்சரி நம்ம போட்டு கொடுத்துருவோம். ரீசன் என்ன அப்படின்னா, ப்ரோவேஷனில் மட்டும்தான் நண்பா கரெக்டான எஸ்இஓ ஆப்டிமேஷன்றது ஒன்று பண்ணுவாங்க. அது இல்லாமல் அப்டேட் ஏதாவது இஷ்யூஸ் இருக்குன்னு அப்பப்போ அப்டேட் விட்டு சரி பண்ணிகிட்டே இருப்பாங்க. தீம்ஸோட வெயிட்டு கம்மி பண்ணுறதோ எல்லாமே அவங்க வந்து ஃபர்தராக அந்த அப்டேட்ன்ற பேரில் நமக்கு சரியாயிடும். ஆனால் ஃப்ரீ வெர்ஷனில் நமக்கு அப்படி எந்த ஒரு பெனிஃபிட்ஸுமே இருக்காது. உண்மையும் இதுதான். அது இல்லாமல் யூடியூப்பில் எவ்வளவோ ஃப்ரீலான்சர்ஸ் வந்து பேருக்குன்னு வீடியோ போடுறாங்க. பட் ஆனால் அவங்களே ப்ரீமியம் தீம்ஸில் தான் ஒர்க் பண்ணிகிட்டு இருப்பாங்க. ஆனால் சஜஷன் வந்து ஏன்னா வீடியோ போடணும்ல யூடியூப்பில். புரியுதுங்களா என்ன சொல்லுவாருன்னு? அதுக்காக வீடியோ போட்டுட்ருப்பாங்க. பட் ஆனால் ஒர்க் பண்ணுறவங்க யாருமே ஃப்ரீ வெர்ஷனில் ஒர்க் பண்ண மாட்டாங்க. ஒர்க் பண்ணாலும் ஒரு ஜஸ்ட் ஃபார் லேர்னிங்காக மட்டும்தான் வந்து ஸ்டார்டிங்கில் வந்து ஃப்ரீயில் ஒர்க் பண்ணுவாங்களே தவிர, ப்ரொஃபஷ்னலாக என்றைக்கு அவங்க ஒர்க் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறாங்களோ அன்றைக்கி ப்ரோ வெர்ஷன்றதை மூவ் பண்ணிவிடுவாங்க. புரியுதுங்களா? ஸோ அதை தெரிஞ்சுக்குங்க. ஸோ நாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா என்னுடைய கிளைண்ட்ஸ் அதாவது மறுபடியும் சொல்கிறேன், ஒரே ஒரு ஆர்டிக்கல் நீங்கள் சாம்பிளுக்கு எங்கிட்ட வாங்கி பார்த்துட்டு அதை பிடிச்சிருக்குன்னா நெக்ஸ்ட் ஆர்டர் கொடு. பிடிக்கலையா அதோட விட்டுரு. ஓகேவா? ஆனால் நீ 10 ஆர்டிக்கல் எங்கிட்ட வாங்குற அப்படின்னா உனக்கு வந்து பார்த்தேன் அப்படின்னா ஜென்ரல் ப்ளஸ் ப்ரீமியம் தீம்ஸ் வந்து நான் ஃப்ரீயாகவே ஆக்டிவேட் பண்ணி கொடுக்குறேன். ஒரு வெப்சைட்டுக்கு கீ மட்டும் ஆக்டிவேட் பண்ணோம் அப்படின்னா 2,000 நான் சார்ஜ் பண்ணிகிட்ருக்கேன். ஓகேங்களா? அதாவது வெறும் லைசன்ஸ் கீ மட்டும் ஆக்டிவேட் பண்ணி கொடுக்குறதுக்கு 2,000 நான் சார்ஜ் பண்ணிகிட்ருக்கேன். ஆனால் நான் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆர்டிகல்ஸ் ஆர்டர் கொடுங்க. ஆர்டிகல்ஸ் 10 ஆர்டிகளுக்கு ஆர்டர், அதாவது ஆர்டிகளும் வாங்கிக்கோ, தீம்ஸும் ஃப்ரீயாகவே நான் வந்து வித் லைசன்ஸ் கீயோட ஆக்டிவேட் பண்ணி கொடுக்குறேன். ஓகேங்களா? ஸோ லைசன்ஸ் கீ ஆக்டிவேட் பண்ணால் இது போல் தான் உங்களுக்கு டேஷ்போர்டில் கீ ஆக்டிவேட் பண்ணதுக்கான ரிப்போர்ட்ஸ் வந்து நீங்கள் பார்த்துக்க முடியும். அதுக்கான ஃபோட்டோஸ் தான் நம்ம வந்து கொடுத்துருக்கோம். உங்கள் வெப்சைட்டில் நீங்கள் பார்த்துக்கலாம். நான் உண்மைக்குமே கீ ஆக்டிவேட் பண்ணியிருக்கேனா இல்லையான்றது நீங்கள் உங்கள் வெப்சைட்டில் கண்டிப்பாக பார்த்துக்க முடியும். சரிங்களா? தென் இதிலே வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு ஆஃபருமே நம்ம வந்து கொடுத்துட்ருக்கோம். என்ன அப்படின்னா 30 ஆர்டிகளுக்கு மேலே அட்டன் டைமில் இன்றைக்கி ஆர்டர் கொடுக்குறீங்க அப்படின்னா உங்களுக்கு சேம் ஜென்ரல் ப்ளஸ் ப்ரீமியம் தீம்ஸ் கிடச்சிரும். ஓகேங்களா? தென் இது போக 300 பேக்லிங்க்ஸ், டூ ஃபாலோ பேக்லிங்க்ஸ் அதுவுமே நம்ம வந்து கொடுத்துறோம். அதாவது நீங்கள் 10 ஆர்டிக்கல் வாங்குறீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஜென்ரல் ப்ளஸ் ப்ரீமியம் தீம்ஸ் மட்டும்தான். ஆனால் 30 ஆர்டிக்கல் வாங்குறீங்க அப்படின்னா
தீம்ஸும் கிடச்சிருது, இன்க்ளூட் ஆர்டிக்கிளும் கிடச்சிருது, அது போக 300 டூ ஃபாலோ பேக் லிங்க்குமே கிடச்சிருது. ஓகேங்களா? தென் இல்லை என்னால் வந்து கீ மட்டும் எனக்கு அதாவது ஆல்ரெடி ப்ரீமியம் தீம்ஸ் நீங்கள் வெப்சைட்டில் ஆக்டிவேட் பண்ணிகிட்ருக்கு, எந்த தீம்ஸ் வேணா இருக்கட்டும் ஆக்டிவேட் பண்ணிகிட்ருக்கு. அப்படின்னும் போது வேறு ஏதாவது வெப்சைட்டுக்கு நீங்கள் கேட்டாலும் நான் ஆக்டிவேட் பண்ணி கொடுத்துருவேன். ஒன்று அப்படின்னா நீங்கள் பேக் லிங்க்குமே நம்ம ஆஃபர் பண்ணி கொடுத்துட்ருக்கோம். அதாவது ஒன்று 10 ஆர்டிகல் வாங்கினா ஜென்ரேட் ப்ளஸ் ப்ரீமியம் தீம்ஸ் வந்து நீ எடுத்துக்கோ, அப்படி இல்லையா 300 பேக் லிங்க் எடுத்துக்கோ. டூ ஃபாலோ பேக் லிங்க் குவாலிட்டியாக இருக்கும் எல்லாமே, சரியா? ஸோ நீங்கள் வெளியே போய் தனியாக ஒவ்வொரு பேக் லிங்க்ஸ் வாங்கினா ஒவ்வொரு பேக் லிங்க்கும் 5 ரூபா விதத்தில் வரைக்கும் வெளியே வந்து சார்ஜ் பண்ணிகிட்ருக்காங்க. ஒரு பேக் லிங்க் 5 ரூபான்னு கொடுத்துட்ருக்காங்க, புரியுதுங்களா? ஆனால் நாம் வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே ஃப்ரீயாக கொடுத்துட்ருக்கோம். இதில் எங்கடா அதாவது எனக்கே ஒரு சில டைமில் டவுட் வந்துடுது, நான் எதுக்கு தான் காசு வாங்குறேன்னு எனக்கே தெரியல. கான்செப்ட் புரியுதுங்களா? அப்படின்னும்போது ஆர்டிக்கிளும் கொடுத்துட்றேன், ப்ரீமியம் தீம்ஸ்க்கும் ஃப்ரீயாகவே ஆக்டிவேட் பண்ணி கொடுத்துட்றேன். தென் அது போக பேக் லிங்க் வேணும்னா பேக் லிங்க்குமே கொடுத்துறேன். அப்படின்னும் போது எனக்கு இந்த இடத்த எங்கே நிற்கிது அமௌண்ட்டு நினைக்கிறீங்க? நீங்கள் வந்து கேட்கலாம், இவர் வந்து ஜஸ்ட் ஒரு சர்வீஸ் கொடுத்து தான் இவர் ஏர்ன் பண்ணிட்டுருக்காரு. அப்படிலாம் என்ன நண்பா, மாதம்னா $1000 $2000 வரைக்கும் நான் ஆட்சன்ஸ் ஏர்ன் பண்ணிட்டுருக்கேன். நான் எப்படி சொல்கிறது, நான் எந்த ஒரு ஹெல்ப்பும் இல்லாமல் ஃப்யூச்சரில் இப்படிலாம் ஒர்க் பண்ணால் தான் ரிசல்ட் இருக்குமான்றது தெரியாமே பல நாளுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சது எனக்குலாம், புரியுதுங்களா? இந்த இடத்த சொல்லி தான் ஆகணும். உண்மை இதுதான். ஒரு பிகினராக இருந்து ஃபஸ்ட் டைம் வந்து நீங்கள் ஒர்க் பண்ணுறீங்க பிளாகரில், அதாவது பிளாகர்ன்றது ஒன் ஆஃப் த பெஸ்ட் பிளாட்ஃபார்ம் இருக்கிறதுலே. பிளாகர் அக்கௌண்ட் ரேங்க் ஆகிற மாரி எந்த அக்கௌண்ட்டுமே ரேங்க் ஆகாது. இன்க்ளூட் வேர்ட்பிரஸ், PHP ஸ்கிரிப்டில் நீ எதில் வேலை செய்ய ரேங்க் ஆகவே ஆகாது பிளாகரை வேலை செய்கிற அளவுக்கு. இது ஏன் நான் சொல்கிறேன் அப்படின்னா, இடத்தோடனே வேர்ட்பிரஸ் அதாவது டொமைன் வாங்கி ஹோஸ்டிங் வாங்கி நீ ஒரு ப்ரொஃபஷனல் வெப்சைட் பில்டு பண்ணால் நான் சொல்லவே மாட்டேன். ஒரு பிகினராக இருக்கியா, ஒரு 1 or 2 மந்த்து பிளாகரில் ஒர்க் பண்ணு, பிடிச்சிருக்கு உன்னால் கண்டினியூ பண்ண முடியுதுன்னா மட்டும் ஒரு ஹோஸ்டிங் டொமைன் வாங்கி ஃபர்தராக மூவ் பண்ண ஸ்டெப்ஸை, புரியுதுங்களா? அதை விட்டுட்டு ஸ்டார்டிங் எடுத்த உடனே அமௌண்ட் இன்வெஸ்ட் பண்ணி நீங்கள் லேர்ன் பண்ணோம் அப்படின்னா டைம் இருக்காது. ஏன்னா உங்களுக்கு இருக்காது, அதை தான் நான் சொல்ல வரேன். 1 இயர் தான் நமக்கு ஷார்ப்பாக டைம் இருக்கும். அந்த 1 இயர்க்குள்ளே நீங்கள் டைம் கொடுத்து கற்றுக்கணும் ஒன்று. அதே சமயத்தில் இயர்க்கு ஒன்ஸ் வந்து 6000 வரைக்கும் நீங்கள் அமௌண்ட்டு இன்வெஸ்ட் பண்ணி அதை ரினியூவல் பண்ணிக்கிட்டே இருக்கணும், புரியுதுங்களா? என்னோடய வெப்சைட் நேம் வந்து mrfull.com கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். வெப்சைட்டுக்கு போய் செக் பண்ணி பாருங்கள். டொமைன் அத்தாரிட்டி எவ்வளோ இருக்குது, டொமைன் ரேட்டிங் எவ்வளோ இருக்குது, டொமைனுக்கு ஏஜ் எவ்வளோ இருக்குது, தென் நமக்கு எவ்வளோ பேக்லிங்ஸ் mrfull.comக்கு எடுத்துருக்கோன்றது நீங்கள் போய் செக் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு புரியும் நான் என்ன சொல்ல வரேன்றது, சரிங்களா? ஸோ இப்போ நான் வந்து 2.5 வருஷம் ஆகிடுச்சு, அதாவது டில் 3 வருஷம் நம்ம கம்ப்ளீட் ஆக போகுது நம்ம mrfull.comன்றது, சரிங்களா? ஸோ ஒவ்வொரு வருஷம் நான் காசு கட்டி தான் ரினியூவல் பண்ணிகிட்ருக்கேன். இதை நான் மட்டும் இல்லை நண்பா, வெப்சைட்டில் பிளாகிங்குள்ளே யார் இருந்தாலுமே சரி, அதாவது 1 இயர்க்கு ரினியூவல் பண்ணலாம், அப்படின்னா 3 இயர்ஸ் மோர் தென் 5 இயர்ஸ் வரைக்கும் நம்மளால் ரினியூவல் பண்ணி அதாவது ஏஜ் கொண்டு போக முடியும், புரியுதுங்களா? ஆனால் கம்பல்சரி ரினியூவல் பண்ணி தான் ஆகணும், புரியுதுங்களா? ரினியூவல் பண்ணாத விடுறோம் அப்படின்னும் போது எக்ஸ்பைரி ஆகிடுச்சுன்னா அதை யாராவது மற்றவங்க டேக் டவுன் பண்ணி யூஸ் பண்ண ஆரம்பிச்சிடுவாங்க, புரியுதுங்களா? ஆன்லைன் ஃபீல்டை பொறுத்த வரைக்கும் நீங்கள் அமௌண்ட்டு இன்வெஸ்ட் பண்ணாமல் உங்களால் அதாவது லேர்னிங்கிறது பண்ணவே முடியாது, ஓகேங்களா? ஃப்ரீயாக நீங்கள் வந்து 25% மட்டும்தான் கற்றுக்க முடியும். மறுபடியும் சொல்கிறேன், 25% தான் கற்றுக்க முடியும். மற்றது எல்லாமே நீங்கள் உள்ளே என்ட்ரி ஆகிட்டு நீங்கள் ஓனாக லேர்ன் பண்ணால் தான் அந்த 100% வந்து கம்ப்ளீட் ஆகுமே. அதுவும் 100% கம்ப்ளீட் ஆகுது மோர் தென் நீங்கள் பிளாகிங்குள்ளே வெப்சைட்டுக்குள்ளே நீங்கள் பர்டிகுலராக என்ட்ரி ஆகிறீங்கன்னா 5 வருஷமாச்சும் உங்களுக்கு டைம் எடுத்துக்கும் ஃபுல்லாகவே நீங்கள் லேர்ன் பண்ணுறதுக்கு, ஓகேங்களா? இது கிடைக்கல 3 மாதத்தில் காசு வந்துடும், 6 மாதத்தில் காசு வந்துடும், ஒரு 1 இயரில் காசு வந்துடும் யாராச்சும் சொல்கிறாங்க அப்படின்னா அவங்க உங்களை ஸ்கேம் பண்ணுறாங்கன்னு அர்த்தம். தயவு செஞ்சு நம்பி காசு கொடுத்துறாதீங்க, சரிங்களா? தென் யூஸர் வந்து பார்த்தீங்கன்னா நம்மக்கிட்ட 5 ஆர்டர் வந்து ஆர்டர் கொடுத்துருந்தாங்க, சரிங்களா? 5 ஆர்டர் நம்ம நீட்டாக பண்ணி கொடுத்துருக்கோம். ஃபோக்கஸ் கீவேர்டு என்னன்றது இதில் பாருங்கள், டாக்குமெண்ட்டில் ஒவ்வொரு கீவேர்ட்ஸும் சேஞ்ச் ஆகிருக்கும், ஓகேங்களா? ஸோ இதில் வந்து நீங்கள் பார்த்துக்கலாம். அது இல்லாமல் நீங்கள் 3 ஆர்டிகல்ஸ்க்கு மேலே வாங்கினாலும் சரி நம்ம வந்து ஒரு ஜிப்பையில் கொடுத்துருவோம் கம்பல்சரி. ஸோ ஜிப்பையில் ஒன்று கொடுத்துருக்கோம், நீங்கள் டேரெக்டாக ஒரே ஃபைல் சிங்கிள் ஃபைலில் நீங்கள் டவுன்லோட் பண்ணி எக்ஸ்ட்ரா பண்ணி யூஸ் பண்ணிக்க முடியும், சரிங்களா? தென் இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா தீம்ஸ் ஒரு வெப்சைட்டுக்கு கீ ஆக்டிவேட் பண்ணால் 2000 ரூபா, இல்லை ஆர்டிகல் வேணால் நீங்கள் 2000 ரூபா கொடுத்து ஆர்டிகல் வாங்குறது மூலிமா 10 ஆர்டிகல் ஃப்ரீயாகவே நம்ம ஆக்டிவேட் பண்ணி கொடுக்குறோம். அதுக்கான ரிப்போர்ட்ஸை நீங்கள் ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்தாச்சு. அடுத்ததாக வந்து நீங்கள் எங்கிட்ட வந்து ஒரு ஆர்டிகல் வாங்கினாலும் சரி, 10 ஆர்டிகல் வாங்கினாலும் சரி, 100 ஆர்டிகல் வாங்கினாலும் சரி, தென் நீங்கள் எங்கிட்ட ஆர்டிகல் வாங்கி நீங்கள் ஒரு பிஸ்னஸாக என்ன போல் நீங்களும் ஒரு ஃப்ரீலான்சராக மாறணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் எவ்வளோ வேணால் வச்சு விற்றுங்க, எனக்கு அதை பற்றிலாம் கவலை கிடையாது. நம்மளது ஃபிக்ஸ்டு ரேட்டு எப்போயுமே, ஓகேங்களா? ஸோ இந்த விதத்தில் வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு ஃபர்தராக ராஜ்குமார் எஸ்யூ சர்வீஸ் இது போல் உங்களுக்கு மெயில் வந்து எப்போவுமே ரிசீவ் ஆகிடும், ஓகேவா? ஸோ ஆஃபர் போயிட்டுருக்கு, யாரும் மிஸ் பண்ணிடாதீங்க, ஓகேங்களா? ஏன்னா ஒரு பிகினராக வந்து ஃபஸ்ட் டைம் நீங்கள் பிளாகிங்குள்ளே வரீங்கன்னும் போது கண்டிப்பாக நர்வஸாக தான் இருக்கும், ஓகேங்களா? நமக்கு வந்து இங்கிலீஷ் வராது, தமிழ் மட்டும்தான் வரும், நம்மளால தான் ஒர்க் பண்ண முடியுமா, உண்மைக்குமே ஆன்லைன்லேருந்து மணி மேக் பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்குறவங்க எல்லாருக்கும் ஒரே பதில் கண்டிப்பாக முடியும் நண்பா. முடியாமல் போகிறதுக்கு வாய்ப்பே கிடையாது, கண்டிப்பாக முடியும். ஆனால் என்னோடய சஜஷன் என்ன அப்படி தெரியுமா, 1 இயர் ரெவன்யூக்காக நீ எதிர்பார்த்து உள்ளே வராத, கற்றுக்கோ.
நீ எவ்வளோக்கு எவ்வளோ டைம் கொடுத்து கற்றுக்குறியோ அந்த அளவுக்கு வந்து நீ வந்து மற்றவங்களுடைய ஹெல்ப் இல்லாமல் நீ ஓனாக மணி மேக் பண்ண ஸ்டார்ட் பண்ணுவேன். இதுக்கடையில் வந்து நம்ம எவ்வளோ தான் டைம் கொடுக்கணும் இதுக்கு அப்படின்னு சொல்லி கேட்டிங்க அப்படின்னா, நாம் அதாவது ஒவ்வொருத்தருக்குடைய ரெக்குவயர்மெண்ட்டும் மாறும். ஒரு சிலர் வந்து ஃபேமிலி சிச்சுவேஷனுக்காக நீ ஜாபுக்கு போயிட்டுருப்பீங்க, ஓகேங்களா? ஒரு சிலர் வந்து ஜாப் இல்லாமல் வீட்டை அதாவது இருப்பீங்க. ஒரு சிலர் வந்து ஜாபை குயிட் பண்ணிவிட்டு வந்து வீட்டை இருப்பீங்க, ஓகேங்களா? ஸோ உங்களை பொறுத்த வரைக்கும் அதாவது ஒரு ஃப்ரெஷராக இருப்பீங்க, ஓகேங்களா? பிளாகிங்னா என்னன்றது ஒரு பேசிக் நாலேஜ் கூட இருக்காது. அதுக்காக தான் நான் சொல்கிறேன், 1 இயர் வெப்சைட்னா என்ன, அதில் என்னென்ன டிபார்ட்மெண்ட் இருக்குது, அதில் எப்படிலாம் மணி மேக் பண்ணலாம் அப்படின்றது நீங்கள் ஃபுல்லாக கற்றுக்குங்க. 1 இயர் நீங்கள் ஃபுல்லாக டைம் கொடுத்து கற்றுக்கும் போது என்ன ஆகும் அப்படின்னா, நெக்ஸ்ட் இயர் நீங்கள் கிளியர் கட்டாக இருப்பீங்க. நம்ம எந்த நீச்சர்ஸில் நம்ம ஒர்க் பண்ணால் நமக்கு ரெவன்யூன்றது நம்மளால் ஒன்று மேக் பண்ண முடியும் அப்படின்றது தெளிவாக இருப்பீங்க. புரியுதுங்களா? ஸோ அதனால் மணியுமே வந்து ஈஸியாக ஆன்லைனில் வந்து நம்மளால் மணி மேக் பண்ண முடியும், ஓகேங்களா? தென் ஆட்சன்ஸ் தாண்டி எவ்வளவோ டிபார்ட்மெண்ட் இருக்குது நண்பா. ஏதோ எக்ஸாம்பிள் எடுத்துகிட்டா டிஜிட்டல் மார்க்கெட்டிங், காமர்ஸ். இப்போ அமேசானில் ப்ராடக்ட் செல் பண்ணுறாங்கன்னா அது கூட ஒரு அஃபிலியேட் மாதிரி கூட எடுத்து நம்மளால் ஒர்க் பண்ண முடியும். ஆனால் இது வந்து எப்படி பேக் ஹெண்டில் அது ஒர்க் ஆகுதுன்றது கம்பல்சரி தெரிஞ்சால் தானே இதை முடியும். புரியுதுங்களா? ஏன்னா இப்போ ஒரு வெப்சைட் பில்டு பண்ணணும்னா பேருக்கு யார் வேணால் வேர்ட்ப்ரெஸ் இன்ஸ்டால் பண்ணி கையில் கொடுத்துடலாம், அதாப்பா அவங்க வெப்சைட்னு சொல்லிட்டு. அதில் எஸ்இஓன்னு இருக்குது, கீவேர்ட் ரிசர்ச்னா என்னென்னு இருக்குது, டொமைன் அத்தாரிட்டினா என்ன, பேக் லிங்க்னா என்ன, காம்படேட்டர் யார் நமக்கு, அவங்க எப்படி ஒர்க் பண்ணியிருக்காங்க. ஏன்னா நாம் ஒர்க் பண்ணுறதை தாண்டி காம்படேட்டர் எப்படி ஒர்க் பண்ணுறாங்கன்றதை நம்ம அதையும் தெரிஞ்சுக்கணும். ஏன்னா அங்கே காம்படேட்டரோட அதிகமாக நம்ம வேலை செஞ்சால் தான் நம்ம வெப்சைட் ரேங்க் ஆகும் கூகுளில். புரியுதுங்களா? ஏன்னா இப்போ டாப் நீங்கள் போய்ட்டு உங்களுக்கு டவுட் இருக்குன்னா கூகுளில் வரக்கூடிய 10 ரிசல்ட் டொமைனுக்கான ஏஜ் செக் பண்ணி பாருங்கள். மோர் தென் எல்லா டொமைனுக்குமே வந்து 15 வருஷத்துலேருந்து 20 வருஷம் இருக்கும் டொமைனுக்கான ஏஜ். புரியுதுங்களா? ஸோ அப்படின்னும் போது நாம் எப்படி அவங்கள கூட போய் சண்டை போடுறது? அப்போது ஃப்ரெஷராக இருக்கணும் போது அதுக்கு கண்டிப்பாக எல்லாத்துக்குமே வழி இருக்குது. வழி இல்லாமனாலும் எல்லாத்துக்குமே சொல்யூஷன்ன்றது இருக்குது. அதுதான் பேக்லிங்க். ஸோ நம்ம வெப்சைட்டுக்கு எப்படி பேக்லிங்க் பில்டு பண்ணுறது, எந்த கீவேர்ட்ஸில் ஒர்க் பண்ணால் நமக்கு காம்படேட்டராக கூட போய் மோதலாம், ஓகேங்களா? ஸோ இது போல் இன்ச்சு பிஞ்சாக கொஞ்சம் கொஞ்சமாக லேர்ன் பண்ணிக்கிங்க, ஓகேங்களா? இந்த வீடியோ வந்து மோட்டிவ் வந்து கன்சல்டிங் சர்வீஸ் நம்ம ப்ரொவைட் பண்ணுறதா மட்டும்தான். அதை தாண்டி நான் எக்ஸ்ட்ரா சஜஷன்லாம் வந்து கொடுத்துருக்கேன். நீ ஒரு பிகினராக இருக்கியா, பிளாகில் ஒர்க் பண்ணு, உங்கள்கிட்ட காசுக்கு பிரச்சனையே இல்லையா, நீ ஸ்டார்டிங்கை கூட ஹோஸ்டிங் டொமைன் வாங்கி வேர்ட்ப்ரெஸ்ஸில் ஒர்க் பண்ண ஸ்டார்ட் பண்ணிவிடு. ஆனால் சஜஷன் என்ன, 1 இயர் நீங்கள் கம்ப்ளீட்டாக லேர்ன் பண்ணுறதுக்கு டைம் கொடுக்கணும். 1 இயருக்கு அப்புறம் உனக்கு பிடிச்சிருக்கு, கண்டினியூ பண்ண முடியுதுன்னா கண்டினியூ பண்ணு. கண்டினியூ பண்ண முடியலன்னா ஏதாவது ஒரு பிஸ்னஸில் இன்வெஸ்ட் பண்ணான்னு நினச்சிக்கோ. அதுக்கப்புறம் அதை அப்படியே விட்டுடு. ஏன்னா நமக்கு வரலன்னு தெரிஞ்சு போச்சு. 1 இயரில் நீ கற்றுக்காத்த அதுக்கப்புறம் கற்றுக்க போறியா என்ன? புரியுதுங்களா? ஏன்னா 1 இயர்னு உங்களுக்கு புரியுதுங்களா என்ன சொல்ல வரணும்? 1 இயர் கம்ப்ளீட்டாக நீ ஒரு 20% கூட லேர்ன் பண்ணிக்க முடியல உன்னாலன்னும் போது அதுக்கப்புறம் கண்டினியூ பண்ணனா ஒன்றும் பொறுமை இருக்கணும், இல்லையா உட்காந்து நீ ஒர்க் பண்ண ஸ்டார்ட் பண்ணணும். ரெண்டுமே இல்லை அப்படின்னா கஷ்டம் தான் நண்பா, சரிங்களா? தென் எனிவே வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஆஃபர்ஸ் போய்ட்டுருக்கு. வெப்சைட் சம்மந்தமாக உங்களுக்கு ஏதாவது டவுட்டாக இருக்குது, இல்லை பெய்டு சர்வீஸ் ஏதாவது ஹையர் பண்ணணும் அப்படின்னா தாராளமாக நீங்கள் கான்டெக்ட் பண்ணி ஹையர் பண்ணிக்கோங்க. எனிவே தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப். நெக்ஸ்ட் வீடியோ வர வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள் நண்பா. பாய்.